ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 32. என் வெயிட் 89.75. வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட வெயிட் 94.70. ஸோ எனக்கு 5 kgs ரெடியூஸ் ஆயிருக்கு ஒரு மந்தில். நான் ஃபாலோ பண்ணுற டயட் ரெசிபீஸ் எல்லாமே உங்கள் கூட ஷார்ட்ஸ் மூலமாக தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கும்போது உங்களுக்குமே நல்ல ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே எப்போவுமே நான் கருஞ்சீரகம் டீ எடுத்துக்குவேன். நான் கருஞ்சீரகம் பாருங்கள் இது போல் அரைச்சி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் கருஞ்சீரகத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கை நரைச்ச கருவேப்பிலையை ஃபேனுக்கு கீழே நல்லா காய வச்சு இது ரெண்டுமே நல்லா பவுடராக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். எப்பவும் போல் நம்ம டீ போட்டு குடிக்கலாம். நான் எந்த ஸ்வீட்னஸுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. சில டைம் நான் இதில் கொஞ்சமாக இஞ்சி கூட போட்டு நான் சேர்த்தி குடிப்பேன். இதை குடிக்கும்போது நமக்கு டயட் இருக்கும்போது ஹேர் ஃபால் ஆகும். அந்த ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா நம்ம டெய்லியுமே கருவேப்பிலை இன்டேக் பண்ணுறதுனால. கருஞ்சீரகத்துலேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கூகுளில் போயிட்டு ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரியும். 5 கிலோ வெயிட் லாஸ் பண்ண சந்தோஷத்தில் நான் சண்டே எப்போவுமே காஃபி குடிப்பேன். அதை கூட நான் மறந்துட்டு நான் கருஞ்சீரகம் எனக்காக வேண்டி நான் அந்த டீயை போட்டு எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் கண் செக்அப் பண்ணுறதுக்காக ஐ ஃபவுண்டேஷனில் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன் 9:30க்கு. ஆனால் சண்டேங்கிறனால ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் தோசை போட்டுட்டு எனக்கு கொள்ளு தோசை தான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கொள்ளு தோசை ரெசிபியுமே நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அரிசி இல்லாமல் நம்ம செய்கிறது. நான் எப்போவுமே அரிசி சாப்பிடாதீங்கன்னு இன்சிஸ்ட் பண்ணுவேன். ஏன் தெரியுங்களா? லேடிஸ் பொறுத்த வரைக்கும் மேல் வயிறு நல்ல பெருசாக கல் மாதிரி இருக்கும். நான் கூட ரெடியூஸே பண்ண முடியாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் நினச்சேன். ஆனால் என்னைக்கு ரைஸ் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணேனோ எனக்கு அப்போலேருந்து மேல் வயிறுமே பார்த்திங்கன்னா நல்லா லூஸ் ஆகிட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு. கும்மியும் போதெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கண்டிப்பாக உணர முடியும். ரைஸ்னா சாதம் மட்டும் இல்லைங்க, எந்த வகையிலையுமே ரைஸ் எடுத்துக்கக்கூடாது. இட்லி, தோசை இல்லை புட்டு எதுலேயுமே ரைஸ் எடுத்துக்கக்கூடாது. ரைஸே இல்லாமல் உங்களுக்கு இட்லி, தோசை, புட்டு வகை, இடியாப்பம் எல்லாமே நான் உங்களுக்கு ரெசிபீஸ் ஷேர் பண்ணுறேன். வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மாதத்தில் நம்ம 5 kgs ரெடியூஸ் பண்ணியிருக்கோன்னா எனக்கு தைராய்டு இருக்குது. தைராய்டு டேப்லெட் நான் எடுத்துக்க ஆரம்பித்த உடனே எனக்கு கடகடன்னு ஒரே மாதத்தில் 5 கிலோ 6 கிலோன்னு அப்படியே ஏறிட்டே போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் தைராய்டுக்கு மருந்து எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம எடுக்க வேண்டாம், இப்படியே வெயிட் ஏறிட்டே போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். தைராய்டு ப்ராப்ளம் என்ன போல் இருக்கிறவங்களுக்குமே ஸ்பெஷலான ஒரு ரெசிபியுமே நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதான் கொள்ளு கஞ்சி. இப்போ லாங் வீடியோவில் அது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னை போல் நிறைய பேர் ஆரம்பத்தில் சட்டுன்னு 1 கிலோ 2 கிலோன்னு குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் குறையலனோடனே விட்டுடுறோம். ஆனால் நான் இந்த வாட்டி அது போல் விடாமல் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணுன்ட்டு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்பத்தில் 2 கிலோ 3 கிலோ வரைக்கும் குறைஞ்சிட்டு வெயிட் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஆனால் நம்ம டயட்டை அப்படியே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்ச் லாஸ் ஆகும். நம்மளுக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற ஃபேட் எல்லாமே பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு மெயின் என்ன நம்ம செய்யணும்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா நம்ம பட்னி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம நைட் டின்னர் சாப்பிட்றது 6:30 மணிக்கு அந்த மாதிரி சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் 6:30 மணிக்கு தான் நம்ம கருஞ்சீரகம் டீ எடுத்துக்கணும். அதுக்கு நடுவில் நமக்கு பசிக்குது அப்படின்னா நம்ம ஜீரக தண்ணி நல்லா சூடாக அப்படியே சிப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பசி எடுக்கிற அந்த ஃபீலிங்ஸே இருக்காது. எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது போல் நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே டயட் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் 6:30 மணிக்கு மேலே என்னால் சாப்பிடாம இருக்க முடியல. எனக்கு பயங்கரமாக பசி எடுக்குது, ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. காலையில் நம்ம சாப்பிட்றது என்ன சாப்பிட்றோம்? ஓட்ஸ் கஞ்சியோ இல்லைன்னா தானிய வகையில் தோசையோ இட்லியோ தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு சட்னியோ இல்லை நம்ம வீட்டில் செஞ்ச குழம்போடு எடுத்துக்கிறோம். மத்தியானம் நம்ம என்ன செய்யணும்னா டேஸ்ட்டாக சாப்பிடணும். நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி வரணும்.
அது போல் சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு பசி எடுக்காமல் இருக்கும். ஏன்னா ஃபுல்ஃபில்னஸ்ஸு நம்ம நல்லா சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல்ஃபில்னஸ் தான் நம்மளுக்கு அந்த கிரேவிங்ஸை வரவிடாமல் தடுக்கும். அதே போல் மைண்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து டயட் இருக்கிறேன், நான் வந்து நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படிங்கிற நம்ம மைண்ட் செட்டுமே பிரெயினுக்கு சொல்லி வச்சிடணும். அப்போ தான் நமக்கு பசி எடுக்காமலும் இருக்கும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுக்க எடுக்க நம்ம குடல் சுருங்கும். நம்ம குடல் சுருங்க சுருங்க தான் நம்ம சாப்பிட்ற குவான்டிட்டி கம்மியாகும். கம்மியாக தான் நம்மளோட உடம்புமே கம்மியாகும். நானுமே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளால் வெயிட் லாஸ் செய்ய முடியுமா அப்படின்னு டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேன். ஆனால் ஒன்ஸ் வெயிட் கம்மியாக ஆரம்பித்த உடனே எப்படியாவது வெயிட் கம்மி பண்ணிடணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்துருச்சு. என்ன ஆனாலும் சரி நான் என் வெயிட்டை கம்மி பண்ணிடுவேன்னு. நேற்று ஈவினிங் 6:30 மணிக்கே நான் ஸ்வீட் கார்னோட ஸ்நாக்ஸும் ஜீரக தண்ணியும் குடிச்சு முடிச்சிட்டேன்.